அனுதின மன்னா, என் கால்களுக்கு தீபம். ரோமர் 8:31. கடவுள் நம் பட்சத்தில் இருந்தால் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? இது நமது சத்திய வேதத்தில் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆறுதல் அளிக்கும் வசனங்களில் ஒன்றாகும். மேலும் இது கிறிஸ்துவில் உள்ள புதிய சிருஷ்டிப்புக்கு நேரடியாக பொருந்தும். இந்த வசனத்தை நாம் இந்த சூழ்நிலையில் படித்தால், பவுல் கிறிஸ்துவின் சகோதரர்களை அவருடைய சாயலுக்கு ஒத்தவர்களாக ரோமர் 8:29 குறிப்பிடுகிறார் என்பது தெளிவாகிறது. அவர்கள் அவர் முன் அறிவித்த அழைக்கப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட மற்றும் மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இது நம்மை பற்றியது. புதிய சிருஷ்டிப்பு, இடுக்கமான பாதையில் நடந்து கடவுளுக்கு முழுமையாக சரணடைவதை பற்றியது. சோதனைகளின் மத்தியில் பாதுகாப்பு. ஒரு புதிய சிருஷ்டிப்பு இடுக்கமான பாதையில் நடக்க உறுதியளிக்கும் போது அவர்கள் சில சரீர பிரகாரமான, சில ஆன்மீக ரீதியாக பல தடைகளை எதிர்கொள்வார்கள். சோதனைகள், நிராகரிப்புகள், ஆன்மீக போர்கள், உள்பலவீனங்கள் இவை உண்மையானவை. ஆனால் கடவுள் நமக்கு இந்த அசைக்க முடியாத வாக்குறுதியை அளிக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? ரோமர் 8:31. மேலும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17. இந்த சோதனைகள் நம்மை அழிக்க அனுமதிக்கப்படவில்லை, மாறாக நம்மை பரிபூரணப்படுத்தவும், பொன்னை போல நம்மை செம்மைப்படுத்தவும் அனுமதிக்கப்படுகின்றன. 1 பேதுரு 1:6-7 வரை. அவை நம்மை தடம் புரள செய்ய அனுமதிக்கப்படவில்லை, மாறாக நம்மை வளர்க்க அனுமதிக்கப்படுகின்றன. பின்வாங்குவதன் ஆபத்து. துரதிருஷ்டவசமாக பலர் இந்த பாதையிலிருந்து விலகி செல்வார்கள். சிலர் சோர்வடைகிறார்கள், சிலர் இலக்கை இழக்கிறார்கள், மேலும் சிலர் ஒரு காலத்தில் அவர்கள் அழைக்கப்பட்ட உலகத்துக்கு திரும்புகிறார்கள். தேமாவை பற்றி பவுல் கூறுகிறார், தேமா இந்த உலகத்தை நேசித்து என்னை கைவிட்டார். 2 தீமோத்தேயு 4:10. ஆனால் புதிய சிருஷ்டிப்புகளாக நாம் இந்த தெய்வீக வாக்குறுதியை நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. நமது பாதுகாப்பு இதுதான், நமது உறுதி இதுதான். இந்த போரில் நாம் தனியாக இல்லை. யாத்ராகமத்திலிருந்து ஒரு கண்ணோட்டம். இந்த மாதத்தை முடிக்கும் போது யாத்ராகமம் பயணத்தை பற்றி சிந்திப்போம். கடவுள் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். ஆனால் அந்த அற்புதம் பாஸ்காவுடன் நிற்கவில்லை. அவர் செங்கடலை பிரித்து விசுவாசத்தில் படிப்படியாக முன்னேறி செல்லும்படி அவர்களை அழைத்தார். ஆம், பார்வோனின் படை அவர்களுக்கு பின்னால் இருந்தது. ஆம், பயம் அவர்களை மூழ்கடித்திருக்கலாம். ஆனால் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் கடவுள் அவர்களை பாதுகாத்தார். இதேபோல் கடவுள் நமக்காக கடல் வழியாக அல்ல, மாறாக ஜீவபாதை, எபிரேயர் 10:20 வழியாக ஒரு புதிய பாதையை பிரித்துள்ளார். அது ஜீவனுக்கு வழிவகுக்கும் ஒரு குறுகிய பாதை. சாத்தானின் படையை திரும்பி பார்க்க வேண்டாம். இந்த உலகத்தின் ரதங்களும் குதிரைகளும் பயப்பட வேண்டாம். நாம் முன்னோக்கி நடப்போம். ஏனெனில் தேவன் நமக்கு முன்னும் நம் பக்கத்திலும் நம் பின்னிலும் இருக்கிறார். லக்கை நோக்கி முன்னேறுதல். நமது சிலுவையை சுமந்து கிறிஸ்து நமது தாழ்மையான உடல்களை
அவருடைய மகிமையான சாயலாக மாற்ற அனுமதித்து நாம் முன்னேறுவோம். பிலிப்பியர் 3:21. நாம் ஒரு லக்கை நோக்கி மட்டுமே நடக்கவில்லை, நாம் ஒரு நபரை நோக்கி, நமது எஜமானர் இயேசுவை, கிறிஸ்து நோக்கி நடக்கிறோம். அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். நாம் சோர்வடைய வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். மேகமும் நெருப்பும் இன்னும் நம்முடன் உள்ளன. கரை முன்னால் உள்ளது. வெற்றி வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இப்போது பிரியமானவர்களே, நம் விசுவாசத்தை துவக்குபவரும் முடிப்பவருமான கிறிஸ்துவை நோக்கி நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை சகிப்புத்தன்மையுடன் ஓடுவோம். எபிரேயர் 12:1-2. ஆமேன்.